வெல்கம் டு தமிழ் ஜாய். பஞ்சாப் வெர்சஸ் மும்பை அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி மொஹாலி மைதானத்தில் வைத்து இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்ஸ்மேன்களான ரோஹித் சர்மாவும் டீகாக்கும் சேர்ந்து ஒரு அற்புதமான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். பிறகு ரோஹித் சர்மா 32 ரன்களும் டீகாக் 60 ரன்களும் எடுத்து அவுட் ஆக, அதன் பிறகு வந்த யுவராஜ் சிங் உள்பட எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. ஆனால் ஹார்திக் பாண்டியாவை தவிர. ஏனென்றால் ஒரு சிக்ஸர் மற்றும் 2 பவுண்டரிகளுடன் ஹார்திக் பாண்டியா 31 ரன்கள் எடுத்து அவுட் ஆகியிருந்தார். இதில் நடந்த ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த போட்டியின் முதல் ஓவரை அஸ்வின் தான் வீசியிருந்தார். அப்போது அந்த ஓவரில் மொத்தமாக 7 பந்துகளை வீசிவிட்டார் அஸ்வின். அதற்கு காரணம் நடுவர்களின் கவனக்குறைவுதான். பந்துகளின் எண்ணிக்கையை சரியாக கணக்கு பண்ணாமல் நடுவர்கள் செய்த தவறுதான் அது. இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 177 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணியின் துவக்க ஆட்டக்காரர்களான கிறிஸ் கெயிலும் KL ராகுலும் சிறப்பாக விளையாடி ஒரு கட்டத்தில் 4 சிக்ஸர்கள் மற்றும் 3 பவுண்டரிகளுடன் 40 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் கிறிஸ் கெயில். அதன் பிறகு வந்த மயங்க் அகர்வாலும் சிறப்பாக விளையாடி 43 ரன்கள் எடுத்து அவுட் ஆக, பிறகு வந்த டேவிட் மில்லரும் KL ராகுலும் சேர்ந்து 19வது ஓவரிலேயே 177 ரன்கள் எடுத்து பஞ்சாப் அணியை வெற்றி பெற வைத்தனர். இதில் KL ராகுல் 71 ரன்களும் டேவிட் மில்லர் 15 ரன்களும் எடுத்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் மயங்க் அகர்வால் ரன்னராக இருந்தபோது அப்போது பந்து வீசிக் கொண்டிருந்த கிருணால் பாண்டியா அஸ்வின் செய்த மேன்கட் ரன் அவுட்டை கேலி செய்யும் நோக்கில் மயங்க் அகர்வாலை மேன்கட் ரன் அவுட் செய்வதை போல சென்று மயங்க் அகர்வாலுக்கு வார்னிங் கொடுத்திருந்தார் கிருணால் பாண்டியா. இந்த காட்சியின் போது பெவிலியனில் அமர்ந்திருந்த அஸ்வினை கேமராமேன் அடிக்கடி போக்கஸ் செய்ததையும் நம்மால் காண முடிந்தது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, மும்பை இந்தியன்ஸ் அணியை பஞ்சாப் அணி இந்த அளவுக்கு எளிதாக வெல்வதற்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.